ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ட்ரோபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிசிபி. இந்த டுட்டோரியல் நான் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன்னா, யூடியூப்பில் பார்த்தா நிறைய தமிழ் டுட்டோரியல் இல்லை பிசிபி டிசைனிங் பற்றியும் பிசிபி பேசிக்ஸ் பற்றியும். அதை நான் தமிழில் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பிசிபினா என்னென்னு பேசிக் பார்த்துடலாம். அதுக்கடுத்து பிசிபி டிசைனிங் டூல்ஸு ஈகிள், அல்டியம், அல்கிரோ அதுமாரி டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணாலும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈகிள் பார்க்கலாம், அப்புறம் அல்டியம், அடுத்து அலிக்ரோ யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன், 2 இயர்ஸ் நான் அந்த ஃபீல்டில் பிசிபி டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறேன். ரொம்ப பேசிக்காக, ரொம்ப இன்டெப்த்தாக போகாது, பேசிக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா நான் பிசிபி போடும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பிசிபி எதுக்காக போயிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம எதுக்காக பிசிபி அப்படிங்கிறதுக்கு போகிறோம்னா, பிசிபினா பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. நம்ம எதுக்காக பிசிபி போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு சர்க்யூட்டு நம்ம வந்து அப்போலாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் இருக்கும். அதை வந்து ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணி, இல்லைன்னா இந்த இமேஜில் காட்டுற மாரி போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதனால் நம்ம ரொம்ப மெக்கானிக்கலாக காம்ப்ளிகேட் ஆகுது. அதேமாரி ரிசல்ட்டோட அக்யூரஸியும் கம்மியாகிட்டே போகும். இதுமாரி ஒயர் சால்ட்ரிங்கில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒயர் பிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கண்டுகூட பிடிக்க முடியாது. இதனால் இஎம்ஐ, இஎம்சி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுக்காக தான் நம்ம பிசிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போகிறோம். நம்ம இதுதான் ஒரு பேசிக்கான பிசிபி. இது இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான். இந்த பிசிபியோட பேசிக்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இதுதான் பிசிபின்னு சொல்லுவாங்க, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. இந்த போர்டு பேர் இது வந்துட்டு ஓன் என்னன்னு சொல்கிறேன். இது பேர் சில்க் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இதுமாரி நீங்கள் டெக்ஸ்ட்டு இதுமாரி எல்லாமே நிறையா கம்பெனி நேமு இதுமாரி நிறைய இடத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து சில்க் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இதில் சில்க் ஸ்க்ரீன் என்னென்ன போடுவாங்கன்னா, ஒரு காம்பவுண்டோட அவுட்ரு ஓட மெக்கானிக்கல் அவுட்ரு டைமென்ஷனில் எப்படி இருக்கும், அதேமாதிரி அதுக்கு ஒரு நேமு, அதோட வேல்யூ, இதுமாரி ஏவோ மார்க்கு அதுமாரி விஷயம்லாம் வந்து சில்க் ஸ்க்ரீனில் போடுவாங்க. அடுத்து பார்க்க போனீங்கன்னா இதெல்லாம் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ராக்ஸு. இதெல்லாம் காப்பர் மூலயமா உருவாக்கின ட்ராக்ஸு. அடுத்து வந்துட்டு இதில் வந்து சால்டர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. க்ரீன் கலர் இருக்குல்ல, இது வந்து சால்டர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த சால்டர் மாஸ்க் எதுக்காக போடுவாங்கன்னா, அந்த காப்பர் ட்ராக்லாம் வந்துட்டு கரோடு ஆகாமல் இருக்கிறதுக்காக சால்டர் மாஸ்க்ஸ்லாம் போடுவாங்க, இந்த சால்டர் மாஸ்க். அடுத்தது இதெல்லாம் வந்து சால்ட்ரிங் பேடுன்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்குல்ல, இது வந்து சால்ட்ரிங் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ஸில் தான் நம்ம காம்பவுண்டை வந்து சால்ட்ரு பண்ணுவோம். மற்றபடி பார்த்தா வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதுமாரி ஒவ்வொன்றும் பிசிபி போட என்னென்ன வரும்னு சொல்லிகிட்டே வரேன். அப்புறம் இதெல்லாம் ஒயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி ஒயா ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒயாஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. சிங்கிள் லேயர். அடுத்து சிங்கிள் லேயருக்கும் டபுள் லேயர், 4 லேயர், அப் டு 4 லேயர்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ சிங்கிள் லேயர்னால் வந்துட்டு நார்மலான FR4 போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு வந்து எதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கன்னா, கிளாஸு, காட்டன் அதுமாரி வந்து அரைச்சி அதுமாரி போர்டு பண்ணியிருப்பாங்க. FR4ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மேலே ஒரு காப்பர் லேயர் வந்து ஒன்று இருக்கும். இந்த எல்லோ கலர் தெரியுதுல, இந்த காப்பர் லேயர் இருக்கும். இந்த லேயரில் தான் வந்து நீங்கள் எச்சிங் பண்ணி இந்த ட்ராக்ஸ்லாம் வரும். அதுக்கு மேலே சால்டர் மாஸ்க், கரோடு ஆகாமல் இருக்கிறதுக்காக சால்டர் மாஸ்க் போட்டிருப்பாங்க. இதுவே வந்து டபுள் லேயர் பிசிபி அப்படின்னா, அந்த காப்பர் வந்துட்டு 2 பக்கமும் இருக்கும். பிசிபியோட 2 பக்கமும் இருக்கும். அதுக்கு மேலே கீழே வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க, சால்டர் மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து டபுள் லேயர் பிசிபி தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து ட்ராக்லாம் போகும். இந்த ட்ராக்ஸ்லாம் போகுது பார்த்தீங்களா. இந்த ட்ராக்ஸை வந்துட்டு டாப் லேயர்லேயும் பாட்டம் லேயர்லேயும் கனெக்ட் பண்ணுறது தான் ஒயான்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மல்டி லேயர் பிசிபி, அதாவது 4 லேயர், 6 லேயர், 8 லேயர்னு போக போக இந்த வயாஸ் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் வயாஸ் இருக்குது. நம்ம ஒன்றா பிசிபி போடும்போது பார்க்கலாம். அது என்னென்ன வயானா, தெர்மல் வயா, இதெல்லாம் தெர்மல் வயா, பிளைண்ட் வயா, பரீட் வயா, அதுமாரி நிறையா வயாஸ் இருக்குது. அது ஒவ்வொரு டைப்பும் நம்ம என்னென்ன வயாஸ்ன்னு நம்ம போக பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் லேயர்மாங்க, இது டபுள் லேயர். 4 லேயர்னால் 4 லேயர் ஆஃப் பிசிபி. காப்பர் வந்து 4 லேயர் இருக்கும். ஒவ்வொரு லேயராக அடிக்கிட்டே வருவாங்க. இதுமாரி நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பார்த்தீங்கன்னா, CPU, கம்ப்யூட்டர், மொபைலில் இருக்கிற போர்டு, அதெல்லாம் வந்துட்டு அப் டு வந்து 20-40 லேயர்ஸ், 64 லேயர்ஸ்லாம் வந்து இப்போ இதெல்லாம் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிசைனாக 64 லேயர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இதில் 4 லேயர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கிரவுண்ட் லேயர், கீழே வந்து விசிசி லேயர் போட்டிருப்பாங்க, சப்ளை லைன் லேயர் போட்டிருப்பாங்க. நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சிக்னல் ட்ராக் ஓட்டியிருப்பாங்க. இதில் நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா,
ஈகிள், ஆட்டோடெஸ்க் ஈகிள் யூஸ் பண்ணுவோம், அல்டியம், அலிக்ரோ. இந்த 3 தான் வந்து ப்ரொஃபஷனல்ஸாக கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈகிள் வந்து ரொம்ப பேசிக்ஸு, ரொம்ப இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்களா ஈகிள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈகிள் தான் நம்ம ஃபஸ்ட் டியூட்டோரியல், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம அல்டியம் பார்க்கலாம், அடுத்து அலிக்ரோ பார்க்கலாம். அலிக்ரோவில் ரொம்ப ஸ்டாண்டர்டு, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அலிக்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க, அல்டியம் அலிக்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈகிள் இனிஷியல் ஸ்டேஜுக்காக நம்ம ஈகிள் வந்து ரொம்ப ஈஸியாக அது பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கும் பிசிபியாக என்னன்ட்டு. நான் ரொம்ப இன்டெப்த்தாக போகல. இதிலே நான் போனால் இன்னும் வந்துட்டு மல்டி லேயர்ஸில் வந்து ஒயாரில் என்னென்ன டைப் ஒயார்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது, இசிஇடிஏ, டிசைன் ஸ்பார்க்கு. இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ஹாபிஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரோடீஸ் கூட யூஸ் பண்ணலாம் பிசிபி டிசைனிங்க்கு. ரொம்ப ஸ்டாண்டர்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னா அல்டியம், அலிக்ரோ, ஆர்கேடு, பி-ஸ்பைஸ் வந்து சிமுலேஷனு. அதுலேயே சில இதில் வந்துட்டு இப்போலாம் பிசிபி போடுற மாதிரி வந்திருக்கு. இதுமாரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம இனிமேல் வந்துட்டு ஈகிள் யூஸ் பண்ணி எப்படி டியூட்டோரியல் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிள் ஃபுட் பிரிண்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்கெமாட்டிக் எப்படி போடுறது, அப்புறம் லே அவுட் எப்படி பண்ணுறது, இதுமாரி நான் வந்து நம்ம சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஈகிள் யூஸ் பண்ணி போகலாம். அடுத்து வந்து அல்டியம் போகலாம், அடுத்து வந்து அலிக்ரோ யூஸ் பண்ணி போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.